Hi viewers, welcome back to another awesome video. NATO win summit வாஷிங்டன் டிசில வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சப்மிட்ல உக்ரைனுக்கு எது மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சைனாவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இந்த NATO நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்தஸ்து அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில விரிவா பார்க்க போறோம். இது போக ரொம்ப ஹாட் டாபிக்கா உக்ரைனுக்கு F-16 டிரான்ஸ்ஃபர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும் நேரத்துல அது ஒரு வேளை உக்ரைனுக்கோ இல்ல போலாண்ட்லயோ இல்ல ரொமேனியாலோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த F-16 டிரான்ஸ்ஃபர் பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான ஒரு காய் நகரத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா பண்ணியிருக்கு. நாட்டோவின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜார்டனின் தலைநகர் ஆமன்ல இப்போ ஓபன் பண்ண போறாங்க நாட்டோ. ஸோ நாட்டோவின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏன் ஜார்டன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல தற்காலிகமா இருமுனை தாக்குதலை சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். ஒரு பக்கம் ஹமாஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபேர் டிஸ்டன்ஸ்ல ஹவுத்திஸ் அந்த ரெட்சியை கொஞ்சம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான நேரத்துல சீனா மற்றும் ரஷ்யா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய டாமினன்ட் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிடம் அதிகமா பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இதையெல்லாம் இந்த பிரசன்ஸையெல்லாம் உணர்ந்த அமெரிக்கா அவங்களுடைய டாமினன்ஸ் இழக்கிறதா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் தன்னோட பிரசன்ஸை, குறிப்பா நாட்டோவின் பிரசன்ஸை அங்க காமிக்கிறது மூலமா தன்னோட இழந்த டாமினன்ஸை மீண்டும் கிளைம் பண்ண பாக்குறாங்க அமெரிக்கா. இந்த மூவ் கம்ப்ளீட்டா இஸ்ரேலுக்கு ஒரு சாதகமான மூவ் தான், அதுல எந்த டவுட்டுமே வேணாம். இந்த ரஷ்யாவோ இல்ல சைனாவோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஈரானை இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பி விட்டாங்கன்னா அமெரிக்கா கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க பல விஷயம் நடந்து போயிடும், கைமீறி போயிடும் அமெரிக்காவுக்கு எல்லாமே அங்க. ஸோ இதையெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் சரி நம்மளோட பிடி அங்க தளர்ந்து போகாம இருக்கிறதுக்கு நாட்டோ இன்வெஸ்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் கொஞ்சம் அங்க இருக்கும் ப்ராக்சிகள்ல அங்க இருக்கும் ஈரானை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது நாட்டோவின் ஹெட் குவார்ட்டர் பேஸா இப்ப ஜார்டன்ல உருவாக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் பல பேருக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கு அருகாமையில இருக்கும் அண்டை நாடு தான் ஜார்டன். ஸோ ஜார்டன்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் திறக்கிறேன் அப்படிங்கிறது இது டைரக்டா இஸ்ரேலுக்கு தன்னோட சப்போர்ட்டை கொடுக்கறதும் தான். அண்ட் சொல்ல முடியாது இஸ்ரேலுக்கு இங்க இருந்து கூட ஆயுதங்கள் போகலாம், இல்ல இங்க இருக்கும் கமாண்ட் சென்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ், சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் போகலாம். ஸோ எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இதான் ஆகப்போகுது அப்படின்னு. பட் இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கான காணொலியில வாஷிங்டன் டிசில நாட்டோ சம்மிட் 2024ல என்ன நடந்திருக்கு, உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, F-16க்கான டிரான்ஸ்ஃபர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கான காணொலியில விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க விரிவா பார்க்கலாம். நாம்பளும் உக்ரைனுக்கான F-16 இப்ப வந்துரும், அப்ப வந்துரும், மேற்கத்திய நாடுகள் இப்ப கொடுத்துருவாங்க, அப்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா வந்த பாடு இல்ல. மிகப்பெரிய டிலே ஏற்பட்டிருக்கு. உக்ரைன் ரொம்ப ப்ரெஷருக்கு ஆளானாங்க அப்படின்னே சொல்லலாம். அது கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப நடந்து முடிஞ்சிருக்கும் நாட்டோ சப்மிட் 2024ல அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனுக்கான F-16 டிரான்ஸ்ஃபரை அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் F-16 ஜெட்ஸ் இன் அண்டர் வே, கமிங் ஃப்ரம் டென்மார்க், கமிங் ஃப்ரம் நெதர்லாந்து அப்படிங்கிறாரு. The transfer of F-16 jets is underway, coming from Denmark, coming from the Netherlands, and those jets will be flying in the skies of Ukraine this summer to make sure that Ukraine can continue to effectively defend itself against the Russian aggression. டென்மார்க், நெதர்லாந்து உக்ரைனுக்கு தரதா சொன்ன F-16 இப்ப உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த சம்மர்ல F-16 உடைய ஆட்டமா நீங்க பாப்பீங்க அப்படின்னு பிளிங்கன் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்மர் அப்படிங்கறத அவரு இந்த ஜூலை மாசத்தை தான் குறிப்பிட்டிருக்காரு. இந்த செய்தியை ஜெலன்ஸ்கியும் அதே நாட்டோ சப்மிட் மீட்லயே அந்த ஸ்டேஜிலே வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்ட் வழியா நடந்துகிட்டு இருக்கு. வீடியோஸ் பல ஃபுட்டேஜும் இந்த ட்ரக் மூலியமா F-16 டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவதை நமக்கு உறுதி பண்ணுது. ஆக F-16 வான்வழியே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படல. அதாவது F-16 பறந்து உக்ரைனுக்கோ இல்ல நியர்பை கண்ட்ரிஸுக்கோ போகல, ட்ரக் மூலியமா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை F-16 உக்ரைனுக்கு வரப்போகுது, எத்தனை F-16 உக்ரைனுக்கு இருந்தா ரஷ்யாவை அவங்களால வெற்றிகரமா சமாளிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டென்மார்க், நெதர்லாந்து இவங்க தரப்போறன்னு சொன்ன F-16 தான் இப்போ உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டென்மார்க், நெதர்லாந்து அவங்க பிளட்ஜ் பண்ணபடி எத்தனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்மார்க் 19 ஜெட்டையும் நெதர்லாந்து 24 ஜெட்டையும் தரணும். பட் இப்போ உக்ரைனுக்கு இந்த 43 ஜெட்ல இருந்து எத்தனை போகும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் கவுண்ட் சொல்லல, ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ். சப்போஸ் உக்ரைனுக்கு தரப்போற கவுண்டை எக்ஸாக்டா சொல்லலைனாலும் தோராயமா சொன்னா கூட போதும், ரஷ்யா அதை வச்சு கணக்கு போட்டு வரும் ஜெட்டை எப்படி அடிக்கணும், நம்மளோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிரடிக்கு தயாராகிடுவாங்க. ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருப்பதனால கவுண்டை சொல்லலை. கூடவே உக்ரைனுக்கு வரும் F-16 எங்க வச்சு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. நம்ம காணொலியை பார்க்கும் நேயர்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் இந்த F-16 எங்க வச்சு இயக்கப்படும் அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருப்பதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். எங்க வச்சு இயக்கப்படும் அப்படின்னு சொன்னா ரஷ்யா உஷாராயிடுவாங்கன்னு இப்ப அதையும் ரிவீல் பண்ணாம இருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் லேட்டஸ்டா அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஒன்னா ரொமானியால இல்லைன்னா போலாண்ட்ல வச்சு இயக்கப்படும்
அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ஏர் ஸ்பேஸ் இந்த F-16க்கு பயன்படுத்தப்படும் சேஃபர் சைடா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வாங்க, உக்ரைனுக்கு மினிமம் 12 F-16 ஸ்குவாட்ரன்ஸ் தேவை. அதாவது இந்த 12 F-16 ஸ்குவாட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 216 F-16க்கு சமம். இத்தனை F-16 இருந்தா மட்டுமே உக்ரைனால வெற்றிகரமா ரஷ்யாவை போட்டு பொளக்க முடியும் போர்க்களத்துல. இப்ப ஜெலன்ஸ்கி வாயில சொல்றதெல்லாம் போர்க்களத்துல நடக்கணும்னா 216 ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனுக்கு தேவை. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, மேற்கத்திய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து உக்ரைனுக்கு தரணும்னு சொன்ன F-16 கவுண்ட் இந்த 216க்கு பாதி கூட வரல. ஸோ இதெல்லாம் உனக்கு யாருப்பா சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, CSIS அப்படின்னு சொல்லப்படும் சென்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ், இவங்களோட திங்க் டேங்கர்ஸ் தான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நார்வே அவங்க தன்னுடைய F-16 ஃபிளீட்ல இருந்து 6 F-16 அடிஷனலா உக்ரைனுக்கு தரேன், அது இந்த வருஷத்துக்குள்ள நான் தரேன் அப்படின்னு இப்போ ஒரு பிளட்ஜை கொடுத்துருக்காங்க. அடிஷனலா ஒரு 6 F-16 உக்ரைனுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த மாசம் இறுதிக்குள்ள ஒரு நல்ல சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். உக்ரைனுக்கு தரப்படும் எல்லா F-16மே இந்த போர்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. அது எப்படிப்பா, இப்பதான் 12 ஸ்குவாட்ரன் ஆஃப் F-16 இருந்தாதான் ரஷ்யா உக்ரைனை அப்செட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வரும் எல்லா F-16 ஒரு கேம் சேஞ்சரா போர்க்களத்தில் இருக்குங்கிறியே, என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது சேஞ்சிங் த கேம் வாட் வி ஆர் பிளேயிங். நாம ஒரு பிளானோட போயிட்டு இருப்போம், அப்ப எதிரியின் மூவ் நம்ம பிளானை டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல நம்ம பிளானை மாத்த வச்சாலோ அதுவே ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட் தான் நம்ம கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதை வச்சு அந்த பிளான் டிஸ்டர்ப் ஆகுதோ அதை கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உக்ரைனுக்கு தரப்படும் F-16 போர்ல கேம் சேஞ்சரா இருக்க போகுது. அண்ட் இங்கேயே நான் சொல்லிடுறேன், ரஷ்யர்களால் இந்த F-16 கண்டிப்பா வேட்டையாடப்படும். அதோட இம்பாக்டை ரஷ்யர்கள் குறைக்க விரும்புவாங்க. சப்போஸ் அதோட இம்பாக்டை ரஷ்யர்கள் குறைக்கலன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவா போயிடும். கண்டிப்பா F-16 அடிச்சு ஆகணும் ரஷ்யர்கள், அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா F-16 கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேற, F-16 ஹிஸ்டரி அப்படிங்கிறது வேற. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, F-16 இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது வேற, F-16 போர்க்களத்துல இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வேற. F-16 ஒன் ஆஃப் த லீத்தல் 4th gen ஃபைட்டர் ஜெட் கரண்ட் காம்பேக்ட் சிச்சுவேஷன். அதனால போர்க்களத்தில் பண்ண முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் அதே F-16 தான் கல்ஃப் போரில் ரஷ்யர்கள் வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இங்கேயும் இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரி ஒரு படி மேலே போய் அதிகமான F-16 ரஷ்யர்களால் வீழ்த்தப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட், F-16 கொண்டு உக்ரைன் கரண்டாக இருக்கும் ஃப்ரண்ட் லைனை கொலாப்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை எது மாதிரியான அட்டாக்கை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நம்ம போனோம்னா, இந்த F-16 மூலமா கிரீமியாவையும் பிளாக் சி ஃபிளீட்டையும் தான் உக்ரைன் குறி வச்சு அழிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உக்ரைனின் தாக்குதலில் கிரீமியா பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கு, பிளாக் சி ஃபிளீட்டையும் பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா அங்க இருக்கும் தன்னுடைய வேல்யூபிள் நேவி அசட்ஸ் எல்லாமே மற்ற ஃபிளீட்டுக்கு, அதாவது மற்ற ஒரு துறைமுகத்திற்கு நகர்த்திட்டாங்க. இப்போ உக்ரைனின் பார்வையில ரஷ்யாவின் வீக் லிங்கா இருப்பது இந்த கிரீமியா தான். அதே மாதிரி கிரீமியாவை நான் மீண்டும் அனெக்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு உக்ரைன் விடாம சொல்லிக்கிட்டே வருவதையும் நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் தாக்குதல் இந்த கிரீமியா மேல இருக்கும். உக்ரைனின் F-16 கொண்டு கிரீமியா மேல தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். டைரக்டா கிரீமியா மேல F-16 பறந்து பாம்பு போடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். F-16 யூஸ் பண்றது எல்லாமே மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான். இந்த F-16 ஒரு சேஃபர் சைடு, ஒரு சேஃபர் பார்டர்ல இருந்துகிட்டே தன்னோட லாங் ரேஞ்ச் மிசைலை கிரீமியா மேல தாக்கும். அப்படி ஒரு தாக்குதலை தான் இவங்க முன்னெடுப்பாங்க. சரி, இப்போ F-16 வருது, உக்ரைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ரஷ்யாவிற்கும் பெரிய அடி விழுவுது, இந்த F-16க்கும் பெரிய அடி விழுகுது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த F-16 ரஷ்யாவின் பெரிய அளவுக்கான தாக்குதல இருந்து காப்பாற்றுறதுக்காக மேற்கத்திய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து பல மியூனிஷன்களும் சாமுங்கிற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலையும் கொடுத்து உக்ரைனின் வான் பாதுகாப்பை உறுதி பண்றாங்க. இந்த F-16 ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதல இருந்து காப்பாற்றுறதுக்காக. F-16 காப்பாற்ற அடிஷனல் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு தரப்படுது. அதுவும் US, ஜெர்மனி, ரொமேனியா இவங்க பேட்ரியாட்டின் பேட்டரிகளும் நெதர்லாந்து பேட்ரியாட்டுக்கு தேவையான காம்போனன்ட்டும், இன்னும் சில பேர் சொல்லாத உக்ரைனின் பார்ட்னர்ஸ் அவங்க இதே பேட்ரியாட்டுக்கு தேவையான மற்ற காம்போனன்ட்களும் கொடுத்து உக்ரைனுக்கு ஒரு கம்ப்ளீட் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா தரப்போறதா செய்தி வந்திருக்கு. அதை வச்சு ரஷ்ய தாக்குதலிருந்து F-16 காப்பாற்ற பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எய்ட் இதோட முடியல. இட்டாலி SAM-T ரக லான்ச்சர்களும் US வரும் மாதங்கள்ல நாஸ்மஸ், ஆக்ஸ், ஐரிஸ், IRIS அப்படின்னு சொல்லுவோம், IRIS-T, SLM, IRIS-T, SLS, ஜென்பாட் போன்ற டாக்டிக்கல் வெப்பன்ஸை உக்ரைனுக்கு தர போறாங்க. நார்வே அவங்க நாமோங்கிற அவங்களுடைய அம்யூனிஷன் கம்பெனிக்கு அடிஷனல் ஃபண்ட் கொடுத்து அது மூலமா உருவாக்கப்படும் 155mm ஆர்டிலரிகளும் 120mm அம்யூனிஷன்களும் AIM-120 AMRAAM அப்படிங்கிற மிசைலையும் உருவாக்கி அதை உக்ரைனுக்கு தரப்போவதா சொல்லியிருக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் அவங்க 300 மில்லியன் யூரோ மதிப்புள்ள F-16க்கு பயன்படுத்தப்படும் மியூனிஷன்களை உக்ரைனுக்கு தரதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ எய்ட் வெறும் F-16 ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாற்றி சக்சஸ்ஃபுல்லா ரஷ்யா மேல ஸ்ட்ரைக் பண்ண வெஸ்டர்ன் நாடுகளால் தரப்படும் ஒரு வெப்பன் எய்ட். அடுத்து வாஷிங்டன்ல நடந்து முடிஞ்ச NATO சப்மிட் 2024ல என்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹைலைட்டான விஷயம் தான். உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டே இந்த போரில் 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று, உக்ரைன் முழுசா அழியும். அப்படி இல்லைன்னா உக்ரைனை காப்பாற்றுறதுக்காக நேட்டோ வரும். இந்த 2 பாசிபிலிட்டி தான் இந்த போரில் இருக்க. பட் வி ஆர் ரெடி டு ஆல் திஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நேட்டோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்தது, குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நேட்டோ நாடுகள் அனைவரும் ப்ளஸ் உக்ரைனும் இப்போ வாஷிங்டன் டிசியில் நடந்து முடிஞ்ச நேட்டோ சப்மிட் 2024 கலந்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எப்படியெல்லாம் உதவணும், உக்ரைனுக்கு எது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ப்ரீஃபை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். அசிஸ்டன்ஸ் டு உக்ரைன் இன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூ அக்ரெஷன் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவின் புது தாக்குதலை தடுக்கவும் ஏற்கனவே நடத்தப்படும் தாக்குதலில் இருந்து உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காப்பாற்றுறதும் தடுக்கிறதும் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு உக்ரைனுக்கு வெப்பனை தரணும். அடுத்து இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் உக்ரைனுக்கு தேவையான டிஃபென்ஸ் உதவிகள், ட்ரைனிங், பேட்டில் ஃபீல்ட் கோஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது, உக்ரைனின் எக்கனாமியை தூக்கி பிடிக்க டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலாவது, இப்போ ஏதாவது ஒரு நியூ ஃப்ரண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு புது முனையிலிருந்து தாக்குதல் தொடங்கப்பட்டால் உக்ரைன் கூட உடனே அதை டிஸ்கஸ் பண்ணி அதை தடுக்க எப்படிப்பட்ட வெப்பனாக இருந்தாலும் சரி அதை தடுக்கிறதுக்கு உக்ரைனுக்கு நம்ம தந்து உக்ரைனை இந்த போரில் தாக்குப்பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது, உக்ரைனில் ஏற்பட்ட சேதத்துக்கு ரஷ்யன் ஃபெடரேஷனை முழு பொறுப்பு ஏற்க வைக்கணும், அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இப்போ 6வது பாயிண்ட். இந்த 6வது பாயிண்ட்டுக்கும் நேட்டோவுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் அவங்க சொன்னதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். உக்ரைனின் டெமோக்ரஸியை ரஷ்யா கிட்ட இருந்து மீண்டும் உக்ரைனில் டெமோக்ரஸியை அமல்படுத்தவும் உக்ரைனில் மறுமலர்ச்சி கொண்டு வரவும் நாம் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாயிண்ட். இந்த 6 செக்யூரிட்டி கேரண்டி தான் நேட்டோவால் உக்ரைனுக்கு இப்போ தரப்பட்டிருக்கு. இதையெல்லாம் உக்ரைனுக்கு பண்ணுவாங்களா நேட்டோ அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, அதற்கான பதிலெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும், நேட்டோ சொல்கிறது மட்டும்தான், செய்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அது மாதிரி கேள்விகளெல்லாம் தவிர்த்துடுங்க. உக்ரைனுக்கான பேச்சை முடிச்சுட்டு நேராக சைனாவுக்கு வராங்க. சைனாவுக்கு ஒரு புது அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இனிமேல் நேட்டோவின் முக்கிய எதிரி சைனா தான். சைனாவை எப்படி எதிர்கொள்ளணும், அவனை எதிர்க்க தேவையான வியூகங்களை வகுக்கணும் அப்படின்னு கூட்டம் முடிவு செய்யப்பட்டிருக்கு நேட்டோவில். நேட்டோவின் பிரதான எதிரியாக இனிமேட்டு சைனா தான் இருக்கும் அப்படின்னு சைனாவுக்கு புது அங்கீகாரமாக இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. சும்மா போகிறவனை உசுப்பேத்தி அவனை பெரிய ஆள் ஆக்கி விட்டுறதே இந்த நேட்டோவுக்கு வேலையாக போயிடுச்சு. இப்போ சைனாவை அடிக்கணும்னா இந்தோ பசிபிக் ரீஜனில் நேட்டோ வளரணும். ஸோ அதுக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோக்கார தம்பி ஜப்பான் கிடைக்கிறாங்க. குடி ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு செக்யூரிட்டி பேக்ட் டீலை போட வைக்கிறாங்க நேட்டோ. அந்த செக்யூரிட்டி பேக்ட் டீல் என்ன சொல்லுதுன்னா, ஜப்பானின் ஒரு மிலிட்டரி பேஸ் பிலிப்பைன்ஸில் நிறுத்தப்படும், பிலிப்பைன்ஸின் ஒரு மிலிட்டரி பேஸ் ஜப்பானில் நிறுத்தப்படும், அண்ட் இந்த இரு நாட்டுக்கும் இடையே வீரர்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உன் வீரர்களை என் நாட்டிலையும் என் வீரர்களை ஓ நாட்டிலையும் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி பேக்ட் டீல் போடப்பட்டிருக்கு நேட்டோவால். அண்ட் இது போக நேட்டோவின் சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு நேட்டோ நாடுகள் அனைவரும் சைனா கூட வாணிபம் செய்யறதா குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஸ்டோல்டன்பெர்க் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ புட்டினின் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இவங்க பாட்டில் எல்லாமே சொல்றாங்க, உக்ரைனுக்கு அதை தரோம், இதை தரோம், F-16 தரோம், F-16 அடிக்காத மாதிரி நாங்கள் தரோம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? புட்டினின் ரியாக்ஷன் இதற்கு எப்படி இருக்கு? நேட்டோ சப்மிட்டுக்கு புட்டின் எது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, உக்ரைன் நேட்டோ சொல்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற, இது உனக்கு நல்லது இல்லை. இப்போ எப்படி கிரீமியா உங்ககிட்ட இருந்து அனெக்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நேட்டோவை ஒரே அடியாக அடிச்சு உன்னுடைய உக்ரைனை முழுசாக நான் ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட அனெக்ஸ் பண்ணிப்பேன். அப்புறம் உன்னோட இறையாண்மை, தேசபக்தி அப்படிங்கிறதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் தந்திருக்காரு புட்டின். புட்டின் மாதிரி ஒரு ஆள், ஒரு நாட்டு தலைவர் உக்ரைனை கேப்சர் பண்ணிடுவேன், உன் இறையாண்மையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது நாட் எ ஜோக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜெலன்ஸ்கி காமெடியானா இருக்கு, அவருக்கு இது காமெடியாக தெரியலாம் புட்டின் பேசுறதெல்லாம். இட் இஸ் எ வெரி பிக் சீரியஸ் ஒன் உக்ரைனுக்கு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. Russia launching operation in response to and to contain serious threat from NATO actions அப்படிங்கிறாரு. இந்த நேட்டோ பண்ணும் அக்குறுமங்களுக்கும் அடாவடிக்கும் நாங்கள் பதிலளிக்க போகிறோம், இனிமேல் இதற்காகவே நாங்கள் புது ஆப்ரேஷனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் 3ஆம் உலக போரை ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடி தான், எல்லாரையும் ஒரு கை பார்க்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவின் அதிபர் புட்டின் இப்போ நடந்த நேட்டோவின் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த உக்ரைனுக்கு F-16 தந்த விவகாரமாக இருக்கட்டும், இதனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் பல ஸ்ட்ரிக்ட் வார்னிங்ஸும் இப்போ கொடுத்து மிரட்டியிருக்காரு வெஸ்டர்ன் நேஷன்ஸையும் உக்ரைனையும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேட்டோவை ரஷ்யா ஒரு போடணுமா இல்லை வெயிட் பண்ணணுமா?
ஜெலன்ஸ்கிக்கு உதவுறன்னு ரஷ்யாவை அழிக்க இது மாதிரியான பிளான் எல்லாம் நேட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த 6 பாயிண்ட் மூலியமா சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் மீண்டும் அந்த 6 பாயிண்ட் ரீவைண்ட் பண்ணி போய் பாருங்க, பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு வந்து இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் அப்படியே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நம்ம ட்விட்டர் பக்கத்தில் போட்டு நம்ம சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். ஓகேங்களா, பண்ணலாமா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த 6 பாயிண்ட்டை கேட்டுட்டு வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டாக போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.